ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜான்வரி 21க்கான நியூஸ் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, மாஸ்க்டு மென் வேலே கேரளா பிஸ்னஸ் மேன் கார் ராப் ஆக்குபன்ஸ் ஆன் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் மைசூரு அப்படின்னு இருக்கு. வேலேனா மறிக்கிறது, வழி மறித்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்ட்ரப்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, கேபெக்ஸ் குவான்ட்ரே அப்படின்னு இருக்கு. கேபெக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு அர்த்தங்க. ஸோ முதல்ல நம்ம பட்ஜெட் போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அங்க வேலை வாய்ப்பும் இருக்கும். ஸோ நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும், நிறைய கன்சியூம் பண்ணும் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆகும். ஸோ எக்கனாமி ஓவராலாக பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நடுவில் நிறைய எலெக்ஷன்ஸ்லாம் வந்ததுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூஸ்ட் பண்றதுக்கு பே பண்ண முடியல, அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பே பண்றத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அதை திரும்பியும் ரிவைவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான எடிட்டோரியல், தயவு செஞ்சு வாசிச்சு பாருங்க. அடுத்தது பாருங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் எடிட்டோரியல், இதுவும் வாசிச்சு பாருங்க. கோ கொக்கோ கோ அப்படின்னு சொல்றாங்க. கொக்கோன்றது செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவில தான் இந்த கேம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இதை வந்து வில்லேஜஸ்ல விளையாடுவாங்க. இது வந்து ஒரு நல்ல ரன்னிங் ஸ்போர்ட்ஸ். ஸோ இது வந்து இப்போ வேர்ல்ட் லெவல்ல விளையாடுறாங்க. ஸோ அந்த கொக்கோ கேமை பத்தின ஒரு ஆர்டிக்கல், இதுவும் வாசிச்சு பாருங்க. ஏன் இதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, இந்தியன் கேம். ஸோ இந்தியன் கேம் வந்து வேர்ல்டு வைடு விளையாடுற ஒரு கேம். அடுத்து பிசினஸ்ல வந்து பாருங்க, இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லோன் வாங்கின ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து லோனை திரும்பி கலெக்ட் பண்றதுக்கு எல்லா விதமான வழியும் முடிஞ்சிருச்சு, எப்படியுமே கலெக்ட் பண்ண முடியலைன்னா மட்டும் நீங்க அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு வித்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது பேட் டெப்டா மாத்தி வித்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேங்கிங் ரிலேட்டடான ஒரு நியூஸு. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இதை வாசிச்சு பார்க்கலாம். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து நல்ல கவர்மெண்ட் பாலிசிஸை கூட ரெசிஸ்ட் பண்றாங்க, ப்ரிவென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வி அனந்த நாகேஸ்வரன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கோ ஃபர்ஸ்ட் ஏர்லைன் அப்படின்ற ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனியை மூடுறாங்க, லிக்விடேஷன்னா மூடுறது. ஸோ அதை வந்து நேஷனல் கம்பெனிஸ் லா ட்ரிபியூனல் அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னையோட நியூஸ் பேப்பர்ல முக்கால்வாசி இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸும் முடிஞ்சிட்டுங்க. ஸோ என்னோட வேர்டு வந்து டெரிசிவ். டெரிசிவ் அப்படின்னா மாக் பண்றது, கிண்டல் பண்றது, அந்த மாதிரி. ஹிஸ் ஸ்பீச் ட்ரியூ டெரிசிவ் கமெண்ட்ஸ் ஃப்ரம் த க்ரௌட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வேர்ட்ஸால ரொம்ப அபியூஸ் பண்றது, அபியூசிங் வோக்கலி, எக்ஸ்பிரஸிங் கண்டெம்ட், ரிடிக்யூல், கிண்டல் பண்றது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.